அதுக்கடுத்து சூரியனால் ஏற்படக்கூடிய யோகம் என்பது திரிலோச்சனா யோகம். திரிலோச்சனா யோகம். இந்த திரிலோச்சனா யோகம்னா என்ன? சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த மூன்றும் ஒன்றுக்கொன்று திரிகோணத்தில் இருப்பது. ஒரு ஜாதகத்தில் இப்படி இருந்தா அந்த ஜாதகம் வெற்றி பெறும். சூரியனுக்கு திரிகோணத்தில் இதுல ஒரு ஒரு பாக்கியம் மட்டும் இருக்குது. ஒரு ஜாதகத்துல சூரிய சந்திரன் சேர்ந்து இருக்குது. சூரிய சந்திரனுக்கு திரிகோணத்தில் செவ்வாய் இருக்குது. அதுவும் யோகம், இதே யோகம் தான். ஆனா அந்த யோகத்துல கொஞ்சம் பலம் கம்மி, ஆனா கட்டாயம் வேலை செய்யும். சூரியன் அதாவது ஆத்மா, அகங்காரம், மனோன்மய கோஷம், இந்த மூணு ஒண்ணுக்கு ஒண்ணு திரிகோணத்தில் இருக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப ஒரு வெற்றி பெறக்கூடிய ஜாதகம். எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய ஜாதகம். இவங்களுக்கு என்ன மாதிரியான அமைப்பு வரும் அப்படின்னா, சாஸ்திர ஞானம், யோக ஞானம், தீர்க்க தரிசனம், தியாக உணர்வு, கொடைத்தன்மை, தெய்வ காரியங்கள், சொற்பொழிவாற்றுதல், இந்த மாதிரி ஒருவரை கண்டவுடன் அவரை பற்றிய எண்ணங்களை சொல்லுதல், இப்படிப்பட்ட ஒரு சாஸ்திர ஞானம், ஒரு தெய்வ ஒரு என்ன சொல்றது, ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாமல்ல, தீர்க்கதரிசி இப்ப முக்காலை உணர்வுன்னு சொல்றாமல்லவா, அந்த மாதிரியான யோகம் இது. யாருக்கு அதுலயோ சூரிய சந்திரன் நீங்க ஒண்ணும் வேண்டாம், நம்ம இந்த சரீரங்கள் எடுத்து சொல்றோம். ஐயா அந்த ஒரே வார்த்தையில முடிச்சுக்குவாங்க. சூரிய சந்திரன் செவ்வாய் திரிகோணத்தில் இருந்தால் கட்டாயம் அந்த ஜாதகம் ஜெயிப்பாரியா சார்? இப்ப புரியுதா? சிறப்பு சார், சிறப்பு சார். இததான் சிம்பிள் பாயிண்டா ஐயா சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியன், சந்திரன், செவ்வாய் மூன்றும் ஒன்றுக்கொன்று திரிகோணத்தில் இருக்கும் பொழுது அந்த ஜாதகனுக்கு திரிலோச்சனா யோகம். அதாவது சாஸ்திர ஞானம், யோக ஞானம், தீர்க்க தரிசனம், தெய்வகாரியங்கள், சொற்பொழிவாற்றுதல், ஒருவரை கண்டவுடன் அவரை பற்றி கூறும் உண்மை, இது அனைத்தும் செய்யக்கூடிய ஆற்றல் அமையும். இதுக்கு உதாரண ஜாதகம் பார்த்தீங்க பாருங்க. சூரியன், செவ்வாய், சந்திரன் ஒன்றுக்கொன்று திரிகோணத்தில் இருப்பது. சசி புரியுதாமா? புரியுதுண்ணா. இங்க பாருங்க, இந்த ஜாதகத்தை பார்த்துக்குங்க. லக்னம் விருச்சிக லக்னம், லக்னத்துல செவ்வாய், லக்னத்துக்கு 5ல சூரியன், 9ல சந்திரன். இந்த ஜாதகர் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார். அது லக்னாதிபதி ஆட்சி வரும்போது மிகப்பெரிய வெற்றியை பெறுவார். இன்னொரு உதாரணம் ஜாதகம் காட்டுறேன் பாருங்க. இந்த இவரோட ஜாதகத்தை பாருங்க. இவரோட ஜாதகத்தை பாருங்க. இந்த ஜாதகத்துல என்ன இருக்கு? லக்னம் விருச்சிக லக்னம். சூரிய சந்திரன் எங்க இருக்காரு? 5ல. சூரிய சந்திரனுக்கு திரிகோணத்தில் இருக்கா? செவ்வாய். இங்க என்ன இருக்குன்னா, நீங்க சூரியனுக்கு திரிகோணத்தில் அப்படின்னு எடுத்துட்டாலும் சந்திரனை செவ்வாய் எடுத்துக்கலாம். ஆனா என்ன, அது கேந்திரமாவும் இருக்கு சார். ஒரே 1ஆம் இடம் அப்படிங்கிறது திரிகோணம், அதுதான் கேந்திரம், அதுதானே திரிகோணத்தில் சந்திரன் செவ்வாய் இருக்காங்களா? ஆனா என்ன, கேந்திரமாவும் இருக்கு. சரி, இன்னொன்னு எடுத்துக்கங்க. யார் ஒருத்தர் ஜாதகத்துல லக்னம் சூரியன், சந்திரன், செவ்வாய் ஒன்றுக்கொன்று திரிகோணமா அமைகிறது. லக்னத்துக்கு திரிகோணத்தில் சந்திரனோ சூரியனும், இந்த லக்னம் சூரிய சந்திரன் செவ்வாய் இந்த 3 திரிகோணமா அமைஞ்சதுன்னா கட்டாயம் அந்த ஜாதகர் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார். அவருக்கு இந்த திரிலோச்சனா யோகம் உண்டு. அவரும் சொற்பொழிவாற்றுதல், யோகம், ஞானம், தீர்க்க தரிசனம், தியாக உணர்வு, கொடைத்தன்மை, தெய்வ காரியங்களில் ஈடுபடுதல், சாஸ்திர ஞானம், ஒருவரை கண்டவுடன் அவரை உணர்ந்து கூறும் அறிவாற்றல், இப்படி அமையும். அமைஞ்சிருக்கா இல்லையா? இருக்கு சார், இருக்கு சார். இது அத தெய்வம் கொடுத்த தன்மை. அது எனக்கு பெருமை இல்லை, என் ஈசன் கொடுத்த பரிசு. புரியுதுங்களா? இந்த யோகம் இருக்குங்காட்டித்தான் நான் இந்த துறையில அடியேனுக்கு இந்த சித்தாந்த ஜோதிடத்தை கையில தரக்கூடிய பாக்கியம், இந்த நவக்கிரகங்கள் கொடுத்த பாக்கியம். அதாவது சாஸ்திர ஞானத்தை எடுத்து அதை ஜோதிடத்தில் கலந்து சொல்லக்கூடிய ஆற்றல் அடியேனுக்கு கொடுத்தது அப்படின்னா, என்னுடைய பிறவியில இதை செய்யணும், இந்த கிரகங்கள் எனக்கு பணிச்சிருக்கு.
அப்போ கிரகங்கள் படிக்காம ஒரு காரியம் நடக்காது. அப்போ ஒருத்தருக்கு இதெல்லாம் சொற்பொழிவுக்கு போறேன், இதுக்கு போறேன், அதுக்கு போறேன்னா இதெல்லாம் என் கையில் ஒன்றும் இல்லை. லக்னம், சந்திரன், செவ்வாய் மூன்றும் ஒன்று கொண்டு திரிகோணம். அப்புறம் ஏன் இவ்வளவு இன்னும் ஃபேமஸ் ஆகல அப்படின்னா லக்னாதிபதி நீசம். நீசம் என்பது எப்போதுமே ஒரு கஷ்டத்தை கொடுத்து அடிபட்டு தான் மேல வருவாங்க. உடனே எல்லாம் வந்துட மாட்டாங்க. புரியுதுங்களா? இதே ஆட்சி பெற்றதுன்னா உடனே எடுத்து கொடுக்கும். வெளியே தப்புன்னு இதுக்குன்னே ஒரு சாட் ஒரு ஷார்ட் போட்டிருக்கீங்களா? புரியலமா? நமக்கான ரெகக்னிஷன் கிடைக்காதுன்னு ஒரு ஷார்ட்ஸ் ஆமா வீடியோல போட்டீங்கல்ல. ஆமா, ரெகக்னேஷன் எப்ப கிடைக்கும்னா வயசா வயசா கிடைக்கும். காலம் செல்ல 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 கிடைக்கும். எப்பவுமே நீசம் பெற்றிருக்கிறாங்க அவங்க இவன் என்ன சொல்ல போறே இவன் கிடக்கிறே அப்படிம்பாங்க. லக்னாவதி நீசம் பெறும்போது அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் போக 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 நீசம் என்பது நீசம் பெற்றிருக்கிறாங்க அடுத்தது எனக்கு தொடும், உச்சத்தான் தொடும். நீச கிரகம் அடுத்தது எதை நோக்கி பயணிக்கும்? உச்சத்தை நோக்கி பயணிக்கும். கட்டாயம் வெற்றி உண்டு சார். நீச்சக்கிரகம் உச்சம் தான் சார் பாக்குது. ஆமா உச்சஸ்தானத்தை என்ன பாக்குது? ஆமா, அதனுடைய நோக்கம் உச்சத்தை நோக்கி தான் பயணிக்கும். புரியுதுங்களா? உச்ச உச்ச எந்த நீச்சலும் உச்ச வீடு தானே சார் பாப்பாங்க. அதனாலதான் சார் இப்ப இவங்கிட்ட படிக்கிறவங்க எல்லாம் இப்ப என்ன எடுத்துக்க வேண்டாங்க சார். இந்த நீசம் பெற்ற கிரகம் ஒரு இந்த மாதிரி யோகத்தை கொடுத்து அவங்களை சார்ந்தவர்கள்லாம் தூக்கி விட்டுருவாங்க. இவங்க யார பாக்குறாங்களோ அவங்களுக்கும் உச்சம், இவங்களுக்கு கிடைக்கிறது அவங்க உச்சம். உண்மை சார், உண்மை. இவங்க யாரோட சேர்றாங்களோ யார பாக்குறாங்களோ அவங்கள தூக்கி விட்டுரும், டாப் லெவலுக்கு தூக்கி விட்டுரும். ஏன்னா பார்க்கும் இடத்துக்கு தான் நீசகிரகம் உச்ச பலனை கொடுக்குது. எந்த இடத்துல பலம்? பார்க்கிற இடத்துல 7ஆம் பாவத்துல தானே. இவரால யாருக்கு பலம்? எங்க உச்சம் பெறாரு? 7ஆம் பாவத்துல தானே. அப்ப மகரத்தை பாக்குறாரு, யாருக்கு உச்சம்? சுப்பிரமணியம் சாருக்கும் 100 சாருக்கும் உச்சம். உண்மை சார், உண்மை சார், உண்மை சார். புரியுதுங்களா? சுப்பிரமணியம் சாருக்கும் 100 சாருக்கும் உச்சம். அதுதான் நீங்க அப்படி வரலாம் எடுத்துக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார், எல்லாம் இறைவன் செயல் சார், நம்ம கையில் ஒண்ணுமே இல்லை சார். அப்போ இந்த யோகம் பேசுது பாருங்க. என் வாழ்க்கையில் நான் உணர்ந்த விஷயங்கள் சொல்றேன். மற்றவன் ஜாதகம் தான் உணர முடியாது, நம்ம ஜாதகம் நம்ம உணரலாம் அல்லவா? அப்போ இந்த கிரகங்கள் தான் நம்மளை எல்லா விஷயங்களும் செய்யுது. இப்ப புரியுதா சார்? சார் உண்மை சார், உண்மை சார், உண்மை. இது திரிலோசனா யோகம். ஒரு ஜாதகத்தை எடுத்தீங்கன்னா லக்னம் சூரியன் சந்திரன் செவ்வாய், இல்லது சூரியன் சந்திரன் செவ்வாய், இல்ல லக்னம் செவ்வாய் சந்திரன், சூரியனை கூட விட்டுருங்க. இந்த மூன்றும் ஒன்று கொண்டு திரிகோணம். இந்த விதி 3 விதமா எழுதிக்கங்க. ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே லக்னம் சூரியன் சந்திரன் செவ்வாய் இதெல்லாம் ஒன்று கொண்டு திரிகோணத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப எனக்கு மேல சூரிய சந்திரன் சேர்ந்தே இருந்தாலும் பரவாயில்ல, சேர்ந்திருந்து சூரியனுக்கு லக்னத்துக்கு 5ல சூரிய சந்திரன், அதுக்கு 5ல செவ்வாய் இப்படி இருந்ததுன்னா கட்டாயம் அந்த ஜாதகர் ஒரு நாள் உச்சத்துக்கு தொடுவார். 100 சார், புரியுதா? இன்னொரு அடுத்தாப்புல சொன்னீங்க சார். லக்னம் சார் லக்னம் சூரிய லக்னம் சூரிய சந்திரன் செவ்வாய் சார் ஒன்று கொண்டு திரிகோணம் சார். இதுல ஒரு கிரகம், இதுல இது லக்னத்தை நாம் எடுத்துக்கிறதுனால சூரியனை விட்டுருங்க. சூரியனே ஒருத்தருக்கு இல்லாட்டி கூட, திரிகோணத்தில் இல்லாட்டி கூட, லக்னம் சந்திரன் செவ்வாய் இந்த மூன்றும் திரிகோணத்தில் இருந்தாலும் யோகம் உண்டு. லக்னம் சூரிய சந்திரன் செவ்வாய் இந்த 4 ஒன்று கொண்டு திரிகோணத்தில் இருந்தா அற்புதமான யோகம். இப்ப உதாரணத்துக்கு இன்னொன்னு சொல்றேன். சந்திரனும் செவ்வாயும் இதுல கடகத்துல இருந்து சூரியன் மட்டும் திரிகோணத்துல இருந்தா, இங்க இருந்தான்னு வச்சுக்கோங்க, இது ஒன்று கொண்டு திரிகோணம் தான் சார். புரியுதா 100 சார்? பொதுவாக ஒன்று கொண்டு திரிகோணம், ஒன்றுக்கு ஒன்று 1 5 9 இருக்கணும். லக்னத்துக்கு 5ல சூரிய சந்திரன், அதுக்கு 9ல, அதுக்கு 5ல செவ்வாய். புரியுதுங்களா? எப்ப இந்த உயர்வை கொடுக்கும்னா சந்திர திசையில எனக்கு உயர்வு கொடுத்தது. இதுதான் சந்திர திசையில் தான் வெளிவந்தோம். ஆனா கேதோடு இருக்கிறனால அது ஒரு அளவுக்கு தான் கொடுத்தது. அடுத்த செவ்வாய் திசை மிகுந்த யோகத்தை கொடுக்கும். செவ்வாய் செய்யும்போது எனக்கு வயசாயிருது இல்ல, அப்புறம் நீசத்தன்மை போயிருது இல்ல, அதனால அது அந்த நிலைக்கு கொண்டு போகும். இதுதான் திரிலோசனா யோகம். எனக்குன்னு இல்லை, இதே எந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னாலும் இது ஈஸியான வழி. ஒரு ஜாதகத்துல சூரிய சந்திரன் செவ்வாய் திரிகோணத்தில் இருந்தாலும் அவன் கட்டாயம் வெற்றி பெறுவான்.
லக்னமும் திரிகோணத்தில் இருந்துட்டா அவன் கட்டாயம் வெற்றி பெறுவான். அவன் எவ்வளவு மனசு உடைஞ்சு போய் வரட்டு. நீ சாதிக்க பிறந்தவனையா, சாதிக்கிற அன்னைக்கு கஷ்டப்பட்டுதான் அவனு. கஷ்டப்பட்டாலும் முன்னேறு முன்னேறு, உன் பாதையை நோக்கி ஓடு, ஒரு நாள் வெற்றி உன் கண்ணு முன்னாடி அது நிற்கும். சொல்லலாமா சார்? நூறு சார் கேளுங்க. சொல்லலாம் ஐயா. கண்டிப்பா இதுல சொல்லலாம் சார், கண்டிப்பா. இதுக்கு முன்னாடி அமாவாசை யோகம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதுல வந்து சுப பார்வை இருக்குதா அப்படிங்கறத காமிங்களேன் அதுல. அதே மாதிரி இன்னொரு ஒரு கேள்வி இருக்கு, இதை நீங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் இப்ப எனக்கு அமாவாசை யோகம் இருக்கு, சூரிய சந்திரன் சேர்ந்து இருக்கு. ஆனா சிவசக்தி. சூரிய சந்திரன் சிவசக்தி யோகம் எனக்கு இருக்கு. ஆனா அது அது சுபகிரகத்தினுடைய வீட்டிலேயே இருக்கு, சுபகிரகத்தினுடைய வீட்டுல இருக்கு. ஆனா பார்வை ம். இல்லை. இது 50% வேலை செய்யும். ம், 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 குருவோட வீட்டுல இருக்கிறனால 50% வேலை செய்யும். ம், ம். இதுவே சனியோட வீட்டுல இருந்ததுன்னா வேலை செய்யாது. சுபகிரகம் பார்க்கல ம். வேலை செய்யாது. அது சரி. புரியுதுங்களா? ம், ம். ஐயா புரியுது. குருவோட வீட்டுல இருக்கிறனால வேலை செய்யும். இது 50% அமாவாசை யோகம் வேலை செய்யும். இதுவே குரு குரு கடகத்துல வந்து கொண்டு வந்தாரு வச்சுக்கோங்க, எங்கேயோ தூக்கி விட்டுரும். குரு உச்ச கடகத்துல உச்ச உச்சம் பெற்று சூரிய சந்திரனை பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? அமாவாசை யோகத்தை பார்த்துட்டாருன்னா எங்கேயோ தூக்கி விட்டுரும். சார் புரியுதா? ஒரே பாயிண்ட் தான் சார். குரு மட்டும் கடகத்துக்கு வந்து வந்தாருன்னா எந்தெந்த கிரக திரிகோணத்தில் பாருங்க. லக்னத்துக்கு திரிகோணத்துல சூரிய சந்திரன், சூரிய சந்திரனுக்கு திரிகோணத்துல குரு செவ்வா. அப்ப எப்படி ஜாதகம் பாருங்க சார். ஒரே ஒரு கிரகம் தான் சார். சார் தூக்கி உட்காச்சிரும் சார், வேற வழியே இல்லை சார். ம் எங்கேயோ தூக்கி கொண்டு நிறுத்திடும். சார் தூக்கி உட்காச்சிரும் சார், வேற வழி இல்லை. வழி இல்ல. பாருங்க பெரிய ஜோசியரே தெரிஞ்சார் சார். கட்டாய யோகமா இல்லையா அது? மிகப்பெரிய யோகம் சார், மிகப்பெரிய யோகம். ஏன்னா அந்த இடத்துல நீசபங்க ராஜ யோகம், அமாவாசை யோகத்தை குரு பார்த்துடுறாரு. உங்க குரு நீங்களாம் பார்க்க முடியாது, நேரம் அரசியல்வாதியா இருப்பேன். கலைஞர் ஏமாற. புரியுதுங்களா? அப்போ ஒரு பாயிண்ட் தான், ஒரு பாயிண்ட்ல அந்த யோகம் அதான் சார். ஒரு ஒரு துளியூண்டுல சாமி நம்மளை உயர்த்திடுவார். அது அந்த அளவுக்கு எந்த ஜாதகம் இப்ப இந்த ஜாதகத்தை பார்த்தா இதுல பார்த்தா இன்னமும் இது என்னடா யோகம் இருக்கிற மாதிரி தெரியும். அதே மாதிரி ஒரு ஜாதகத்துல லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் வருவது மிகப்பெரிய யோகம். லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் வருவது மிகப்பெரிய யோகம். எனக்கு வந்து நான் சொல்ல, யாருக்கா இருந்தாலும். ஏன் யோகம் சொல்லுங்க? ஆனா கஷ்டப்பட்டு தான் முன்னேறுவாங்க. அவங்க உழைப்பு, அவங்கள மாதிரி உழைப்பு யாருனாலும் போட முடியாது சார் கர்மஸ்தானம், கர்மத்துக்கு அதிபதி அவரே உட்காந்துட்டாரு. காலபுருஷனுக்கு 10ஆம் அதிபதி லக்னத்துக்கு 10ல் வருவது லட்சுமி யோகம். ஆமா சார், ஆமா. ஆனா உழைப்பு கடின உழைப்பா இருக்கும். ஏன்னா காலபுருஷனுக்கு 10ஆம் அதிபதி அவ லக்னத்துக்கு 10ல் வர்றது அவ்வளவு சிறப்பு. புரியுதுங்களா? அதாவது அந்த துறையை அவரே வந்து பாக்குற மாதிரி, போலீஸ் இலாக்காவை முதலமைச்சரே வந்து பாக்குற மாதிரி. அது குறிவே அந்த இலாக்கா சார். காலபுருஷனுக்கு அந்த இலாக்கா ஆறுட்டு இருக்கு 100 சார். சரி சரி போக அவரே உங்களுக்கு 10ல இருந்து அந்த இலாக்கா 6 10 பாக்குறா நல்ல பவர்ஃபுல்லா இருப்பாரு, அவரே தான். சார். முதலமைச்சர் தானே இலாக்கா ஒதுக்கி கொடுக்குறாரு. ஆமா 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 ஆமா, சீஃப் மினிஸ்டர் அவரே தான். சீஃப் மினிஸ்டர் தானே ஒதுக்கி கொடுக்குறாரு. அப்போ 10ஆம் இடத்துக்கு சீஃப் மினிஸ்டர் யாரு? சனி பகவான் தான். அவர்தான். ஆமா ஆமா. அந்த சீஃப் மினிஸ்டர் நமக்கு 10ல வந்து வந்திருந்தா என்ன ஆகும்? அவரோட கண்ட்ரோல்லே இருக்குதுன்னு அர்த்தம். ஆமா ஆமா. அது மிகப்பெரிய யோகம். புரியுதுங்களா? ம். இப்போ இந்த யோகம் பாருங்க எப்ப நடக்கும்? சனி பகவானுடைய சாரத்தில் நின்ற கிரகங்கள் திசா நடத்தும் போதோ, சனி பகவானோடு சேர்ந்த கிரகங்கள் திசா நடத்தும் பொழுதோ, அல்லது சனி திசை சனி புத்தியிலேயோ அவருக்கு அந்த யோகம் வரும். அப்ப சனி பகவானுடைய சனி பகவான் சாரத்தில் யார் இருக்கா? லக்னாதிபதி இருக்கார். அப்ப அந்த திசை வரணும். புரியுதா சார்? சார் ஐயா புரியுது. இப்படி ஆமா எல்லாம் சார், ஆமா சார். இப்படி எல்லாம் யோகத்தை பிரிச்சு பார்க்கணும். இதே லக்னத்தில் செவ்வாய் சனி இருந்தால் எப்படி இருப்பா? நான் கதை 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 கதைன்னு கத்திதான். வாக்கிலேயே யாரை பார்க்குற மாதிரி இருக்கும்? கதை கதை செவ்வாய் சனி இருந்தா லக்னத்தில் செவ்வாய் சனி இருந்தால் வாக்கிலேயே சூர்பனகை பார்க்குற மாதிரி இருக்கும். வேற வழி
லக்னத்துல மட்டும் அந்த செவ்வாசனி இருக்கவே கூடாது. எந்த பெண்ணுக்கும் பெண் ஜாதகத்தில் லக்னத்தில் செவ்வாசனி சேரக்கூடாது. வேற எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். 5, 9, 7 எங்க வேணாலும் இருந்துடலாம். லக்னத்தில் இருக்கலாம். அது அதுக்கு தகுந்த தோஷத்தை கொடுக்கும். ஆனா லக்னத்தில் நிற்கக்கூடாது. தோற்றத்தையே மாத்திப்படும், விகாரமா மாத்திப்படும். லக்னங்கிறது தோற்றம். லக்னத்துல ஏன் செவ்வாசனி நிற்கக்கூடாது? லக்னங்கிறது தோற்றம், முகத்தோற்றம். இப்ப லக்னத்துல புதன் சுக்கிரன் இருந்தா சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க. லக்னத்துல குரு நின்னா தெய்வாம்ச முகத்தோடு இருப்பாங்க. லக்னத்துல செவ்வாசனி நின்னா எப்படி இருப்பாங்க? பஜார் ரவுடியா இருப்பாங்க. அந்த முக தோற்றத்தை கொடுக்கறது அது. லக்னாதிபதி போய் அங்க நிக்கிறார் சார், செவ்வாசனி சேர்ந்திருக்காரு, 5ல செவ்வாசனி இருக்கு, இல்ல 9ல செவ்வாசனி, அதெல்லாம் கணக்கு இல்ல. லக்னம் நீங்க போட்டுக்கிற வேஷத்திலேயே செவ்வாசனி இருக்கும்போது ரவுடி வேஷம் போட்ட மாதிரிதான். லக்னத்தில் செவ்வாசனி இருக்கக்கூடாது. அது பெண்ணுக்கு அறவே கூடாது. புரியுதுங்களா? சிறப்பில்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்குங்க. இணையத்து கிளாஸ் இதோட நிறைவு பண்ணிக்கலாமா? கேள்விகள் கேளுங்க. ஆய்வு கிளாஸ் அடுத்த வாரம் பார்த்துக்குவோம். இந்த ஜாதகம் தான் ஆய்வுக்கு. புரியுதுங்களா? விரைவில் அடிப்படை வகுப்பு, உயர்நிலை வகுப்பும் இன்னொரு 2 கிளாஸ், இந்த கிளாஸ் முடிச்சுட்டு விரைவில் புது பேஜ் ஆரம்பிக்கப்படும். இது வந்து யூடியூப்ல இந்த வீடியோ கொடுக்க போறோம். நம்முடைய புதுசா யாராவது ஜோதிடத்தில் சித்தாந்த ஜோதிடம் அடிப்படையும் உயர்நிலையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாங்க இதுல வீடியோவில் கீழே நம்பர் கொடுப்போம். அந்த நம்பருக்கு போன்